குயில்கள் ஏன் காக்கா கூட்டில் போய் முட்டை போடுது? இது கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதனால தான் போய் அது காக்கா கூட்டில் முட்டை போடுறது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பரிணாம காரணம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குயில்களை பொறுத்த வரைக்கும் அண்டார்டிகா கண்டத்தை தவிர உலகம் முழுக்க குயிலினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 150 குயிலினங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய குயில்கள் அதுதான் ரொம்ப ஃபேமஸான குயில். இது பார்த்தோம், இதோட உணவு பார்த்தோம் அப்படின்னா பழங்கள், பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிடும். இதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, கம்பளி பூச்சியை வந்துட்டு இந்த குயில் சாப்பிடும். காரணம் என்ன அப்படின்னா, மற்ற பறவைகள் எல்லாமே அதனுடைய அந்த கம்பளி பூச்சியோட ரோமத்துக்கு பயந்து அந்த பூச்சியை சாப்பிடாது. ஆனால் இது தூக்கிட்டு போய் கல்லில் போட்டு நல்லா உரைச்சி உள்ளதை வந்துட்டு அந்த சதையை வந்துட்டு எடுத்து சாப்பிட்றத வந்துட்டு இது வச்சுக்கும். அதாவது கம்பளி பூச்சி கட்டுப்படுத்துறதுல குயிலுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய குயில்களுடைய இனப்பெருக்கத்தை பார்த்த வரைக்கும் அப்படின்னா கூவி அழைக்கிறது தான் குயில்களுடைய மிகப்பெரிய சிறப்பே. அது அழகாக கூவும் இல்லையா, அது மாதிரி ஆண் குயில் வந்து அழகாக கூவி பெண் குயிலை அழைக்கும். ஈர்க்கப்பட்ட பெண் குயிலோட வந்துட்டு ஆண் குயில் வந்துட்டு இனப்பெருக்கம் செய்யும். இது இனப்பெருக்கம் செய்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. என்ன அப்படின்னா, காக்கா வந்துட்டு எப்போ இனப்பெருக்கம் செய்தோ அந்த டைமில் தான் வந்துட்டு குயிலுமே வந்துட்டு இனப்பெருக்கம் செய்யும். குயில் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா, காக்காவுடைய கூட்டில் போய் முட்டை போட்டுரும். அவ்வளோ சீக்கிரம்லாம் போய் அதால் போட முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட சவால்கள் இருக்குது. அதை ஒன்றாவே சரி பண்ணும். என்ன பண்ணோம் அப்படின்னா, காக்கா வந்துட்டு எந்த குயிலையுமே அனுமதிக்காது தன்னுடைய கூட்டில். கரெக்டாக போய் அந்த ஆண் குயில் போய் அந்த காக்காவை போய் தொந்தரவு செய்யும். கூவுறது, அதை போய் சீன்றது, சீன்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். உடனே ஆண் குயிலை விரட்டிக்கிட்டு அந்த காக்கா போய் தாக்க போகும். அந்த டைமை பயன்படுத்தி இந்த பெண் குயில் போய் காக்கா கூட்டுக்குள்ள போய் முட்டையை போடும். இப்படி குயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி எல்லாம் முட்டை போடாது. காக்கா மற்ற பறவைகள் எல்லாமே டெய்லி ஒவ்வொரு முட்டை போடும். குயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் முட்டை போடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னோட முட்டையை வந்து ஒவ்வொரு காக்கா கூட்லையும் சேர்க்கணும். ஒரே கூட்டில் மட்டும் குயில் வந்துட்டு எல்லா முட்டையும் போட்டுறாது. ஒவ்வொரு காக்கா கூட்டாக வந்துட்டு தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கூட்லேயும் ஒன்று போடும், இல்லைனா 2 போடும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நாள் கேப் இருந்தால் தான் இது வேற ஒரு காக்காவுடைய கூடை வந்துட்டு கண்டுபிடிச்சி அந்த காக்காவை ஏமாற்றி அந்த முட்டையை வந்துட்டு போட முடியும். இதுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை போடுற மாதிரியான ஒரு எவால்வேஷன் ப்ராசஸில் இது வந்திருக்கு. இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ குயில் போய் அந்த காக்கா கூட்டில் முட்டை போடுறதுக்கு முன்னாடி காக்கா ஒரு 3 முட்டை போட்டுருந்துச்சு அப்படின்னா, ஒரு முட்டையை வந்துட்டு குயில் எடுத்து உடச்சி போட்டுரும். தூக்கிட்டு போய் உடச்சி போட்டுரும். எத்தனை முட்டை இருந்துச்சோ அத்தனை முட்டைக்கு தகுந்தாப்புல அது ஒரு முட்டையை போடும். காரணம் என்ன அப்படின்னா, காக்காவுக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னா அந்த முட்டையை கைவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி ஆய்வில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு காக்கா வந்துட்டு 21 முட்டையை கூட்டை வந்துட்டு கைவிட்டுருச்சு. 21 முட்டை வந்துட்டு அந்த கூட்டில் இருந்துச்சு, அதை வந்துட்டு கைவிட்டுருச்சு. காரணம் என்னென்னா, இவ்வளோதையும் வந்துட்டு அதை அடை காத்து பிடிச்சி எடுத்து வளர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கைவிட்டுருச்சு. அதாவது அதால் எவ்வளவு வந்துட்டு பாதுகாக்க முடியுமோ அதை மட்டும்தான் அந்த காக்கா வந்துட்டு செய்யும். இதனாலேயே எவால்வேஷனில் இந்த முட்டையை வந்துட்டு எடுத்து உடைக்கிற பண்புக்கு வந்துட்டு இந்த குயில்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டையை போய் உடச்சி போட்டுட்டு கரெக்டாக காக்கா கூட்டுக்குள்ளே எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு முட்டையை போட்டு இந்த குயில் வந்துடும். இப்படி முட்டையை போட்டு வச்சிட்டிங்களா, இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, காக்கா வந்துட்டு அடை காக்க ஆரம்பிச்சிடும். அடை காத்தாலுமே முதல்ல பொரிக்கக்கூடிய முட்டை வந்துட்டு காக்காவோட முட்டை கிடையாது, குயிலோட முட்டை தான் பொரிக்கும். குயிலோட முட்டை பொரித்து குயிலோட குஞ்சு வந்துட்டு வெளியில் வந்துடும். அது கத்தையில் பார்த்தோம் அப்படின்னா, காக்கா குஞ்சு எப்படி கட்டையாக கத்துமோ அது மாதிரி தான் வந்துட்டு கத்தும். இப்படி பொரித்து வந்த குயில் குஞ்சு சும்மா இருக்காது. பக்கத்தில் இருக்கக்கூடிய காக்காவுடைய முட்டையெல்லாம் கூட்டன்னு தட்டி கீழே போட்டு உடச்சி விட்டுரும். ஒருவேளை காக்கா குஞ்சு பொரிச்சா கூட அந்த குஞ்சை வந்துட்டு கீழே தள்ளி கொல்றதுக்கான வேலையை வந்துட்டு செஞ்சிடும். அதாவது கொன்னுடும். காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு மட்டுமே உணவு வந்துட்டு கிடைக்கணும், காக்கா கிட்ட இருந்து தனக்கு மட்டுமே உணவு கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய எவால்வேஷன்லேயே இப்படி ஒரு குணத்தோட பிறக்கக்கூடிய தன்மை இந்த குயில் குஞ்சுகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த குயில் குஞ்சு வந்துட்டு வளர ஆரம்பிச்சிடும். காக்கா குஞ்சை காட்டிலும் குயில் குஞ்சு வந்துட்டு வேகமாக வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அதாவது ரெக்கை முளைச்சி அது வந்துட்டு பறக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் குயில் மாதிரியே வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடும். இப்போ தான் காக்காவுக்கு டவுட் வரும். அதுக்கு முன்னாடி காக்காவுக்கு சுத்தர டவுட் வராது. அந்த அளவுக்கு காக்கா குஞ்சு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த டவுட் வரையில் என்ன ஆயிரும் அப்படின்னா, காக்கா வந்துட்டு கூட்டை விட்டு துரத்திடும். ஆனால் குயில் குஞ்சு இதனாலலாம் ஒன்றும் பாதிக்கப்படாது. அது நல்லா பறக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறதுனால அது பறந்து போய் தனக்கான வாழ்க்கையை வந்துட்டு அதை அமைச்சிக்கும். இந்த குயில் ஏன் அந்த அடைகாப்பு ஒட்டுணித்தனத்தை செய்யுது அப்படின்னா, தாய் இனத்தை அதிகமாக பெருக்கிறதுனால தான். காக்காவை பார்த்தோம் அப்படின்னா 5 முட்டை வரைக்கும் தான் போடும். ஆனால் குயில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 முட்டைக்கு மேலேயே போடும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது தான் வந்துட்டு ஒரு கூடு கட்டி அந்த குஞ்சை வந்துட்டு வளர்த்து அதை வந்துட்டு உருவாக்குறதுக்கு சக்தியை செலவு பண்ணாமல் வெறுமனே முட்டையை போடுறதுக்கு மட்டுமே சக்தியை செலவு பண்ணி ஓம்புயிரோடைய கூட்டில் இப்படி போடுறதுனால இதோட எண்ணிக்கை வந்துட்டு குயிலோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகும். அப்படிங்கிறதுனால தான் எவால்வேஷனில் அந்த அடைகாப்பு ஒட்டுணித்தனத்தை அந்த குயில் வச்சிருக்கு அப்படிங்கிறத ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அக்கா குயில் அப்படின்னு ஒரு குயிலினம் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பருந்து மாதிரியே இருக்கும். ஆனால் இது பருந்து சைஸுக்கு இருக்காது,
ஒரு புறாவுடைய சைஸுக்கு தான் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓம்புயிரை வந்துட்டு பயமுறுத்தி விரட்டி விடும். இதை பார்த்தாலே ஏதோ ஒரு வல்லூர் மாதிரி இருக்கிறதுனால பறவைகள் வந்துட்டு இதை பார்த்தா பயந்து ஓடிடும். இதை பயன்படுத்தி தவிட்டுக்குருவி இருக்கு இல்லைங்களா, அந்த தவிட்டுக்குருவியோட கூட்டில் போயிட்டு முட்டை போடும். இப்படி ஓம்புயிரை பயமுறுத்தி முட்டை போடக்கூடிய தன்மையை வந்துட்டு இந்த அக்கா குயில் வந்துட்டு பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னாடி சொன்னேன் இல்லையா 150 வகையான குயிலினங்கள் இருக்குது அப்படின்னு. எல்லா குயிலினங்களும் இப்படி செய்யுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கிட்டத்தட்ட 40% குயிலினங்கள், மொத்த குயிலினங்களில் 40% குயிலினங்கள் தான் அந்த அடைகாப்பு ஒட்டுண்ணித்தனத்தை வந்துட்டு செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு வாழக்கூடிய குயிலினங்களும் இருக்குது. குயிரா அப்படிங்கக்கூடிய ஒரு குயிலினம் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா தரைப்பகுதியில் எல்லாம் சேர்ந்து, அதாவது மொத்த பெண் குயில்களும் சேர்ந்து கூடு கட்டி வாழக்கூடிய தன்மை இருக்குது இந்த குயிரா குயில்களுக்கு அப்படிங்கிறதையும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி காக்கா முட்டை சைஸுக்கே குயில் முட்டை இருக்கிறது, அதே கலருக்கு இருக்கிறது. இந்த அடைகாப்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குயில் குஞ்சு வந்துட்டு முன்னாடியே பொரிக்கிறது, குயில் குஞ்சு வந்துட்டு காக்கா முட்டையை தட்டி உடைக்கிறது, குஞ்சுகளை தள்ளி கொள்வது, அதே மாதிரி குயில் குஞ்சு வேகமாக வளர்றது. இது எல்லாத்துக்குமே இந்த பரிணாம வளர்ச்சி தான் காரணம். அதாவது இந்த ஒட்டுண்ணித்தன அடைகாப்பு யுக்தி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை காக்கா உணராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உணரும். இது ஒரு ரேஸாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. காக்கைகள் வந்துட்டு சில குஞ்சுகளை, சில முட்டைகளை வந்துட்டு அடையாளம் காணி உடனே விரட்டி விடுறதும் இருக்குது. அதே மாதிரி நிறைய காக்காக்கள் சேர்ந்து ஒரு கூட்டை வந்துட்டு பாதுகாக்கிற வேலையும் வந்துட்டு செய்யுது. ஆனால் எப்படி இருந்தாலுமே குயில்கள் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கரெக்டாக போய் அந்த கூட்டில் வந்துட்டு முட்டையிடுறதுக்கும் குயில்களும் தன்னை வந்துட்டு அப்டேட் படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா எவால்வேஷன் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிணாம ஓட்டம். இது ரெண்டுமே குயிலுக்கும் காக்காக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி குயில் மட்டும்தான் அந்த அடைகாப்பு ஒட்டுண்ணித்தனத்தை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய பறவைகள் இந்த மாதிரி செய்யுது. அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் ஹெட்டட் கவுபேர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பறவை இனம் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா 220 பறவைகளுடைய கூடில், அதாவது வெவ்வேறு பறவைகளுடைய கூடில் போயிட்டு தன்னுடைய முட்டையை போட்டு இந்த அடைகாப்பு ஒட்டுண்ணித்தனத்தை செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சிலது பார்த்தோம் அப்படின்னா விருப்ப ஒட்டுண்ணித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்துட்டு கூடு கட்டும், அந்த பறவை வந்துட்டு கூடு கட்டும், குஞ்சு பொரிக்கும். சில நேரங்களில் அந்த கூடு அழிஞ்சு போனாலோ இல்லை சக்தியை வந்துட்டு சேகரிக்கணும் அப்படின்னு கருதுனாலோ வேற ஒரு பறவையோட, அதாவது அது இனத்தை சேர்ந்த வேற ஒரு பறவையோட கூட்டில் போயிட்டு முட்டை போடுறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சில இதை வாத்தினங்கள் செய்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் ஒரு கெளுத்தி இனம் இருக்குது. இதுக்கு பேரே என்ன அப்படின்னா குயில் கெளுத்தி அப்படின்னே சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா சிச்சிலட்னு ஒரு மீன் இருக்கும், அது வந்துட்டு முட்டை போடும். அதோட சேர்த்து இந்த குயில் கெளுத்தி இனமும் போயிட்டா அந்த முட்டையோட சேர்த்து இந்த முட்டையை போட்டுரும். அந்த சிச்சிலட்டு மீன் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா வாயில் வைத்து, தன்னோட வாயில் வைத்து தான் அடை காக்கும். இப்படி போட்ட முட்டைகளை அது வாய்க்குள்ளே வைத்து அடை காக்கும். இந்த மாதிரி இந்த சிச்சிலட்டு முட்டைகளோட சேர்ந்து இந்த குயில் கெளுத்தி மீனோட முட்டையும் அது வாய்க்குள்ளே போயிடும். அப்படி உள்ள போகையில் இந்த குயில் கெளுத்தியோடைய மீன்கள், அந்த மீன் குஞ்சுகள் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு பொரிச்சிடும். பொரிச்சு குஞ்சுகள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிச்சிலட்டு மீன் வாய்க்குள்ளேயே அந்த சிச்சிலட்டு மீனோட குஞ்சுகளை, முட்டைகளை இதுவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த குயில் கெளுத்தி மீன் குஞ்சுகளே சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வாயை திறந்து வெளியில் வரையில் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க அந்த குயில் கெளுத்தி இனங்களே வரும். இந்த மாதிரி ஒரு அடைகாப்பு ஒட்டுண்ணித்தனத்தை அந்த குயில் கெளுத்தி இனங்கள் செய்யுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அடைகாப்பு ஒட்டுண்ணித்தனம்ங்கிறது பரிணாமத்தில் ஒரு பகுதி தான். இதை பார்த்தோம் அப்படின்னா பறவைகள், நீரில் வாழக்கூடிய மீன்கள், பூச்சி இனங்கள் இதெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றின ஆய்வுகளும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. குயில்களை பொறுத்த வரைக்கும் குயில்கள் சூழலியலுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு முக்கியமான காரணம் அது நம்ம சொன்னோம் இல்லையா, கம்பளி பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்துறது, பூச்சியில் வந்துட்டு கட்டுப்படுத்துகிற பங்கு வந்துட்டு இந்த குயிலினங்கள் செய்யுது. இன்னொரு சிறப்பம்சம் குயில்களுக்கு என்ன அப்படின்னா அது ரொம்ப தூரம் வரைக்குமே பயணம் செய்யும். அதாவது கிட்டத்தட்ட 17,000 கிலோமீட்டர் வரைக்குமே பறந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை தான் குயில். இப்படி அது போகையில் பழங்களுடைய விதைகளை வந்துட்டு கொண்டு போய் வெவ்வேறு பகுதிகளில் மரங்களை பெருக்கிறதுக்கான வேலையையும் இந்த குயிலினங்கள் செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. காடுகள் அழிப்பு, விவசாய நிலங்கள் வந்துட்டு அதிகமாகிறது, இதனால் குயிலினங்களுடைய வாழ்க்கை முறை வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனுடைய இனம் வந்துட்டு வெகுவாக அழிஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் சூழலியலில் ஒரு ஆய்வு இருக்குது. நம்ம உடல் இருக்கு இல்லைங்களா, நம்ம உடலையே வந்துட்டு ஒரு நுண்ணுயிர்களுடைய உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ளே, வாயில், குடல்லன்னு நிறைய நுண்ணுயிர்கள் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த நுண்ணுயிர்கள் நமக்கு நிறைய நன்மைகள் செய்யுது. இந்த நுண்ணுயிர்களுக்கு நாமளும் நிறைய நன்மைகள் செய்கிறோம். அதெல்லாம் என்ன, இந்த நுண்ணுயிர்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்துச்சு, இது எப்படி பரிணாமத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு பெருசாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.